சார் தயவுசெய்து உள்ள வீடியோ பிடிக்காதீங்க சார். இது தடை செய்யப்பட்ட இடம். இந்த இடத்துக்கு வெளியில் நீங்கள் எவ்வளோ வீடியோலாம் எடுத்துக்கலாம். இதுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. இதுக்கு உள்ள நாம் நுழைஞ்ச உடனே நமக்கு வந்த கட்டளை இது. அதையும் மீறி சில கண்ணுக்கு மறைவாக நாம் இதை பதிவு செஞ்சோம். முதல்ல இதை பாருங்கள். இது 1888 கட்டப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்றாங்க. உட்புறம் பழமை மாறாத அப்பப்போ புதுப்பிக்கப்பட்டு இருக்குது. எஸ்எஸ்டி நேயர்களில் அதிகம் பேர் இந்த மாதிரி இடங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுறோம். இது எங்கே இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மணப்பாடு என்ற கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அவசர கால கலங்கரை விளக்கம். இது ஏறி போகிறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குதுங்க. இது போக போக இது மேலே போயினே இருக்கும்போது ஒரு படிக்கட்டு வரும். அந்த படிக்கட்டு வந்த உடனே உள்ளே இருக்கிற முக்கியமான இயந்திரம் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போன உடனே சார் உள்ளே படம் பிடிக்கக்கூடாது அப்படின்ற சத்தம் வரும். அந்த சத்தம் வந்த உடனே நாம் இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டோம். இருந்தும் எஸ்எஸ்டி நேயர்களுக்காக இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய உட்புறமும் வெளிப்புறத்தையும் நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். முதல்ல முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கான கதையும் இந்த இடம் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு சரித்திரத்தையும் நாங்கள் வந்துட்டு எஸ்எஸ்டி நேயர்களுக்காக பதிவிட இருக்கிறோம். இது பாருங்கள், இந்த ஒரு இதுவுமே பழங்காலத்துக்கான அடையாளத்தை இது உட்புறத்தில் காட்டுது. இப்போ நாம் இது சுற்றி மேல் பகுதிக்கு போக போகிறோம். மேல் பகுதிக்கு போன உடனே ஒரு சத்தம் வரும் பாருங்கள். அந்த சத்தம் வந்த உடனே நாம் அதை வீடியோ பதிவு செய்கிறத நிறுத்திட்டோம். முதல்ல இந்த லைட் ஹவுஸ், அவசர கால லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கத்தை பார்க்காதவங்களுக்காக இந்த பதிவிடுறோம். அழகாக கண்ணுக்கு ரம்மியமாக இருக்கிற இந்த பதிவு முதல்ல கண்டு கேளுங்கள். அப்புறமா இதுக்கான சரித்திரத்தை நாங்கள் படிப்படியாக சொல்கிறோம். சார் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன கட்டளைக்கு இணங்க நாம் உள்ள சில துளிகளே பதிவு செஞ்சோம். வெளியே நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற இந்த கண்ணுக்கு அழகான இடம் இன்னும் ஒரு 2 எபிசோடு போடுற அளவுக்கு இருக்குது. முதல்ல எஸ்எஸ்டி நேயர்களுக்காக இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய, அதாவது லைட் ஹவுஸினுடைய வெளிப்புற அழகிய தோற்றத்தை எஸ்எஸ்டி நேயர்களுக்காக வெளியிடுறோம். இதுக்கு வெளியே இருக்கிற இடத்துல எவ்வளோவாவது வீடியோ பிடிக்கலாம், ஃபோட்டோங்க எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு உள்ளே பிடிக்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டாங்க. இருந்தும் எஸ்எஸ்டி நேயர்களுக்காக சில துளிகள் மாத்திரம் வீடியோ பண்ணி பதிவிட்டிருக்கிறோம். இது கடற்கரை நகரம், மிக அழகிய நகரம். தங்கவயலிருந்து அதிக பேர் போய் பார்க்க முடிய இயலாத இடங்கள் இதெல்லாம். இதுங்களை எஸ்எஸ்டி நேயர்களுக்காக நாங்கள் வெளியிடுறோம். பாருங்கள், ரொம்ப ஒரு தீவு போல காட்சி அளிக்கக்கூடிய இந்த இடம். இந்த நகரத்துக்குள்ள 3 புறமும் முப்புறமும் கடல் சூழ்ந்த நகரம் இது. இந்த கடல் சூழ்ந்த நகரத்துக்குள்ள ஒரு தனித்துவம் வாய்ந்த சரித்திரம் புதைந்து கிடைக்கிறது. இதை அடுத்த பதிவுகளில் நாங்கள் எஸ்எஸ்டி நேயர்களுக்காக வெளியிட தயாராக இருக்கிறோம். இது பாருங்கள், இது ஒரு பழைய அந்த காலத்தினுடைய விளக்குகளுடைய தோற்றம். அழகிய ரம்மியமான இந்த மணப்பாடு கலங்கரை விளக்கத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை எஸ்எஸ்டி நேயர்களுக்காக வெளியிடுகிறோம். அடுத்த வெளியீடுகளில் இந்த மணப்பாடு நகரத்துக்கான புதைந்து கொண்டிருக்கும் சரித்திரம் அல்லது வெளிக்கொணரப்பட்ட சரித்திரங்களை நாங்கள் வெளியிட தயாராக இருக்கிறோம். எஸ்எஸ்டி நேயர்களுக்காக இந்த லைட் ஹவுஸ்
எமர்ஜென்சி லைட் ஹவுஸ் தற்காலிக கலங்கரை விளக்கத்தை பதிவிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்ததம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பொத்த கள்ளி சட்டென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத சாரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ பல கொண்ட மார்போடு தொட்டாடுதே. மழை துளி தொட்ட இடம் நீ தீண்டவோ நினைக்கையில் உள்ளூர கல்லூருதே. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலுசிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பொத்த கள்ளி சட்டென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல். வார்த்தை ஒன்றாகி ஆள் என்ற ஓர் வார்த்தை உண்டானதே. காதல் என்ற மந்திரத்தின் மாயம் என்ன கல்லும் முள்ளும் இப்போது பூவானதே. வானவில்லின் துண்டொன்று மண்ணில் வந்து யாருக்கும் சொல்லாமல் பெண்ணானதே. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பொத்த கள்ளி சட்டென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க
காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பொத்த கள்ளி சட்டென்று முட்டுவிட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன் தாலாட்டில் இல்லாத சங்கீத சாரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன் மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ பல கொண்ட மார்போடு தொட்டாடுதே மழை துளி தொட்ட இடம் நீ தீண்டவோ நினைக்கையில் உள்ளூர கல்லூருதே தென்மேற்கு பருவக்காற்று